சில தடவை நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போனீங்கன்னா இந்த கிரானைட்டை போட்டு ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க பாருங்க, நிறைய ஜனங்க அதிலே தூந்து வருது படுத்துருவாங்க. ஆனா இந்த கல் ஒரு காலம் எங்க இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ள யாரும் படுக்க முடியாது, அதுல அப்படி எட்ஜெல்லாம் ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதை ஸ்மூத் பண்ணி அதை வச்ச உடனே படுத்துக்கணும்னு தோணுது. இந்த ஓடையில இருக்கிற கல் பாத்தீங்கன்னா அது என்னதான் கடினமா உள்ள ஸ்ட்ரென்த் நிறைய இருந்தா கூட அந்த ஓடையிலே அது உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குன்னா அந்த தண்ணி பட 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 வலு 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 வலுன்னு ஆயிடும், ஷைனிங் ஆயிடும். கடைசியில சத்ருனுடைய நெத்தியில பறந்து போய் பட்டு சத்ருவே வீழ்த்துச்சு. பேசாத கல்லு, பார்க்க நல்லா தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தா இருக்கிற கல் என்ன ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. எப்படிப்பா இப்படி நீ ஒரு ஆயுதமா மாறின அப்படின்னு கேட்டா, அது ஆண்டவருடைய கிரியைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். தாவீதும் போய் கிடைச்ச கல்லெல்லாம் எடுக்கல, பார்த்த கல்லெல்லாம் எடுக்கல, ஸ்மூத்தா எது இருக்குன்னு தேடினானா. அது தேடி 5 எடுத்திருக்கான். அதுல முதல் கல்லே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிடுச்சு, 4 கல்லுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் கூட நம்மளை ஒரு கண்மலையை போல இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஆண்டவர் செய்ய விரும்புகிற கிரியைக்கு நம்ம இடம் கொடுக்க தான் கர்த்தர் நம்மை பிரயோஜனமானவைகளுக்காய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெயம் பெற கர்த்தர் பயன்படுத்துவார். ப்ராசஸ் இல்லாம பிரைஸ் யாருக்குமே கிடையாது. தேவனுடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்காதவங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதே கிடையாது. வேதம் சொல்லுது, யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் ஆத்துமா இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஒரு கண்மலையா நாம அசையாம இருக்கணும்னு விரும்புறாரு, ஸ்திரமா இருக்கணும்னு விரும்புறாரு. அதே வேளையில ஆண்டவருடைய கரங்கள் நம்மை செதுக்கி தேவனுடைய கரங்களால் நம்ம உருவாக்கப்பட்டு நம்ம சீரமைக்கப்பட்டு நம்முடைய கடினமான பகுதிகள் எல்லாம் மென்மையாக்கப்பட கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நிச்சயமா சொல்லுவேன், கர்த்தருடைய தயவுள்ள திட்டம் நம்மில இன்னும் பூரணமாய் நிறைவேறும்.